கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவ வார்த்தையை பேசும்படி தேவன் தந்த நல்ல நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இன்று உங்களோடு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட வேண்டிய காரணம், தேவ தூதனாயிருக்கிற கெப்ரியேல் என்னும் தூதன் தரிசனமாகி நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாததினால், தேவன் எந்த நிலையிலும் பெரிய காரியங்களை செய்ய கூடும், தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று தெளிவாக இங்கே சொல்லுகிறார். நம் வாழ்க்கையிலும் பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமையில் நாம் இருக்கும் பொழுதும், வருத்தத்தோடு இருக்கும் பொழுதும், இது என் வாழ்க்கையில நடக்காது என்று நினைக்கும் பொழுதும் கர்த்தர் நமக்காய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் பூர்வ பிதாக்களாய் இருக்கிற அப்ரஹாமின் காலத்தில் பாருங்க, 99 வயதில் அவருக்கு வயதான பொழுதிலும், அவருடைய மனைவி தன்னுடைய ஸ்திரீகளுக்குள்ள முறை நின்ற பொழுதும் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குழந்தையை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருந்தார் என்று நமக்கு தெரியும். அதுபோலவே நாம் வாழ்க்கையிலும் சிலது முடியாது என்று நாம் நினைத்திருக்கலாம், சில காரியங்கள் இனி என் வாழ்க்கையில நடக்காது என்று நினைத்திருக்கலாம். அடிக்கடி நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில காரியங்கள், அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் முன்னாடி போக முடியாம நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நீ ஒரு நாளும் முன்னேற போவதில்லை, உன் வாழ்க்கை ஒரு நாளும் செம்மையா இருப்பதில்லை, உன்னுடைய ஆரோக்கியம் நன்றாக இருப்பதில்லை, உன் குடும்பம் நன்றாக இருக்காது என்று அடிக்கடி எச்சரித்து கொண்டே சிலர் இருப்பாங்க. அதை அவர்கள் வேதனையோடு பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனா வேத வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மாற்றி சமாதானத்தோடு நடத்த, என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க, என் குழந்தைகளின் காரியங்களை சந்திக்க என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், ஆபிரகாமுக்கு செய்த, சக்கரியாவுக்கு செய்த அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம் பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து, என் தேவன் என் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிவர்த்தியாக்க அவர் போதுமாயிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். நல்லவராயிருக்கிற எங்கள் தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி தேவன் அற்புதத்தை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.